ஸோ ஒரு ஹீரோ அந்த டைம்லைனில் எப்படி இருப்பார், ஸோ அதுதான். அண்ட் ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டார்க்கர் ஷேடு. நாங்கள் வந்து எடுத்தது வந்து இப்போ ஆக்சுவலாக அது ட்ரெண்ட், அந்த கலரு வேறு மாநிலத்தில் ஒரு லீடர் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. தாவேகா நண்பர்கள், சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். அவர் டிஃபேம் பண்ணால் நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சிங்கம், யாராலையும் டிஃபேம் பண்ண முடியாது. அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டி விட்டுரும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ். காய்த்த மரம் தான் கல்லடி படும் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. சரிங்களா? இப்போ அந்த ஒரு கெட்டப்புனால வந்து தான் வந்து உங்களை பெருசாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து அந்த படத்தை வந்து அந்த டீம் வந்து ஒரு கொச்சையாக பேசுகிறாங்க, எங்கள் தலைவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லுக் டெஸ்ட்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரோட லுக். ஆக்சுவலாக நானே சாரோட பெரிய ஃபேன். டான்ஸ்னால் அவர் பார்த்தா நானே ஆட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். லுக் டெஸ்ட் என்னென்னா ஒரு 55 இயர்ஸ் ஏஜ் ஒரு 60 டுவர்ட்ஸ் போகும்போது ஆப்வியஸாக கிரே இருக்கும். எல்லா ஹீரோஸும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் விட்டுருவாங்க. ஒரு 50 வயசு வரையும் தம் கட்டுவாங்க, அப்புறம் நேச்சுரலாக விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த டைம்லைனில் எப்படி இருப்பார், ஸோ அதுதான். அண்ட் ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டார்க்கர் ஷேடு. நாங்கள் வந்து எடுத்தது வந்து இப்போ ஆக்சுவலாக அது ட்ரெண்ட், அந்த கலரு வேறு மாநிலத்தில் ஒரு லீடர் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம எடுத்தோம். சத்தியமாக சொல்கிறோம், அவர் டிஃபேம் பண்ணால் நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சிங்கம், யாராலையும் டிஃபேம் பண்ண முடியாது. நிஜமாகவே அது சிங்கம், அதை யாரும் டிஃபேம் பண்ண முடியாது. நான் எல்லாரும் அதை பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாருக்குமே அது கிடையாது சார். அப்படி ஹர்ட் பண்ணால் அது நாங்கள் தப்பான பர்சன்ஸ் இல்லை. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தில் அந்த கார் நம்பர் வந்து இதே தான் வரும், TN 2026ன்னு. உங்கள் நினைக்கவே அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு பேசு பொருளாக ஆச்சு அது. அப்போ அதுலேருந்து தலைப்பு வச்சிங்களா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு வந்து ரொம்ப நட்டி சார் வந்து ஏற்கனவே இளமை, இன்னும் இளமையாகிட்டார், வாழ்த்துக்கள். அந்த லுக்குக்கும் இந்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணுதில்ல, அதனால தான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்க அதுக்கு பதில். சார் TN 26 தங்க நட்சத்திரம் 2026. தங்க நட்சத்திரம் வந்து TN அந்த இதுதான் மீனிங்கில் தான் நம்ம வச்சோம். ஸோ 2026 அவர் என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அதுதான் நம்ம ரிலேட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரினா அவங்க எப்பயோ டிசிஷனாக எடுத்துகிட்டு அது பர்சியூ ஆகிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல 2026 அந்த பர்சன் என்ன எடுக்கிறாரு, அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் நட்டி சாரில் நீங்கள் காப்பை பார்த்தீங்க, அவர் கையில் கருப்பு கயிறை பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த கருப்பு கயிறுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார். தம்பி ராமையா சார், இல்லை மேலே வந்து 2 கலர் கொடி, அதே போல் தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு தாவேகா. இந்த மேடையிலேருந்து நான் தம்பியை வந்து கொச்சப்படுத்தலை, திட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கொடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த படம் மூலயமா? இல்லை நான் ஓட்டு போட போவேன் தம்பி. ஏன்னா TN 26ன்னு போட்டிருக்கீங்க. தம்பி அது எனது தனிப்பட்ட உரிமை. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை இதுல கிண்டல் எல்லாமே அவரை பற்றி தான் வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருடைய ஸ்லோகம் தான் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரம் பத்திரிகையில் பதில் சொன்னதுக்கு மறுபடியும் இதுக்கு பதில் 8ஆம் தேதி. இல்லை ஆனால் இல்லைனா இந்த பிளாக் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ஆச்சு. நம்ம இதை அக்டோபரில் ஷூட் பண்ணோம், அக்டோபர் நவம்பரில் ஷூட் பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், இல்லை நான் பார்க்கும்போது ஆளுங்கட்சி மேடையில இருந்து ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு திருப்பி சொல்கிறேன், சினிமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்குக்கு. ஸோ அதானே ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாருமே விஜயை பற்றி கேட்டோன்னே சிங்கம் சிங்கம்னீங்க. ஆனால் அவர் கூட இருந்த டச்சப்லேருந்து கிட்டத்தட்ட PRO மேனேஜராக இருந்த PT செல்வகுமார் வரைக்கும் அவரை பற்றி சொல்கிறது வேற விதமாக இருக்குது. நிஜமாவே நீங்களாம் ஒரு இருக்கீங்க சிங்கமா? உண்மையான இல்லை யாரா உங்களை பார்த்து நாளைக்கு நீங்கள் சொன்ன சிங்கங்கிற பதிலை பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லைண்ணா, உண்மையாகவே சிங்கம் தானா அவர். நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே. இல்லை எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்க சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்களோ? ஆனால் யாரை பற்றி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸாக அது நம்ப போகிறது கிடையாதுல்ல. இல்லை, நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில். இவ்வளோ பெரிய போஸ்டருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா?
இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்கள் கேட்டீங்க, ஞாபகம் இருக்குங்களா? நண்பராக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டிங்களா? அப்போ அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்கிறேன். இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து நம்ம நீங்கள் மற்ற முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்வி இல்லாமல் போயிடும், அதுக்கு சொல்கிறேன். சார் தம்பி ராமையா சார். சிஸ்டர் சொல்லுங்க சார். ஒரு காலத்துல வந்து அமைதிப்படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கருத்து கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ட்ரோல்ஸ் வருது. ஸோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பார்க்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேலே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு, இதை எப்படி ஒரு டைரக்டரா? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி மிகப்பிலே சொன்னேன். இந்த கேஆர்ஜி குரூப், மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி பயந்திருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு, மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம், அதை தயாரித்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றது தான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. காய்த்த மரம் தான் கல்லடி படும் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. சார் நட்டி சார், உங்களுக்கு கேள்வி. நீங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்க இது மூலமா தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்க விஜய் சாரை நேரில் சந்திச்சு விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்க பேசினாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்கார். அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரதுக்கு தயாராக இருக்காங்க. நட்டி சார், கடைசியா சொல்லுங்க சார். இந்த படம் வந்து தேர்தலுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் வருது. சரிங்க. உங்களுக்கு பிசினஸ் பல கோடி பிசினஸ். சரி. ஆனா அவங்களுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பிசினஸ், வாழ்வா சாவா பிரச்சனை, பல எதிர்காலம். யாருக்கு இது? தாவேக்காக்கு, மத்த கட்சிக்கு. சரிங்க. நீங்க எந்த நோக்கத்துல எடுத்தீங்க, இது ஏ டீமா, பி டீமா, சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டி விட்டுரும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சார், நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல சார். சொன்னால் தானே சார் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணமே கிடையாது சார். நீங்கள் படம் பாருங்கள், 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எப்போ ப்ரொடியூசர்ஸ் காமிக்கிறாங்களோ நீங்கள் அந்த படம் பாருங்கள். அப்படி நாங்கள் எதுவும் சொல்ல முயற்சிக்கவும் இல்லை, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு ட்ரையும் கிடையாது. அதனால இப்போ யாரோ குறுக்க புகுந்து யாரோ என்னவோ சொல்கிறாங்கங்கிறதுனால அதை அவங்க நம்புகிறாங்க. அப்படி அந்த நம்பிக்கை அவங்க படம் பார்த்தாங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேக்கா நண்பர்கள், இந்த சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லை மாநிலம் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஸோ தமிழ்நாட்டை வந்து ஒரு சினிமா கலைஞர் ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்ல கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாத்துமே அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கும்ண்ணா. இல்லை அப்படி சொல்கிறேன், நீங்கள் அந்த படத்தை மாதிரி ட்ரெய்லர் இந்த மாதிரி ஒரு இதை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆனால் ட்ரெய்லர்னா டீஸ் பண்ணணும், அதை டீசர் நான் ட்ரெய்லர் கிடையாது. நான் டீஸ்னா வி ஹேவ் டு டீஸ் சம்திங் இல்லைண்ணா. இப்போ இதனால தானே பேசும் பொருளாக இருக்குது, இதனால தானே கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இது பண்ணுறோம், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். அதுக்கு இது பேசும் பொருளாக இல்லை, இது நீங்கள் இல்லை நிறைய டீகோட் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த அப்பா சொன்ன 4 டீம் 5 டீம் எல்லாமே சினிமாக்காரங்க தானே. இப்போ நம்மளுமே சினிமாக்காரங்க தானே.